சில பேர் போய் கேட்டால் இது தர்மமா, இது தர்மமானு கேட்டார். யாருக்கும் இந்த செயல் செஞ்சதில்லை பெரியவா. ஒத்த வார்த்தை சொன்னார், தர்மம் போயிடுத்து, அதனால தான் தர்மத்துக்கு விளக்கு போட்டேன். சம்பரோக்ஷணம்னா வைணவத்தில் கும்பாபிஷேகம். அதுக்கு முதல்ல நீ கோவிலை சுத்தப்படுத்தி ஒரு விளக்கு போட்டு வாயேன். அர்ச்சகருடைய மனைவி அழறா, ஒரே ஒரு பெண் குழந்தை, 63 நான் சொல்கிறது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? கிட்டத்தட்ட 60, 65, 70 வருஷத்துக்கு முன்னாடி. ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, இந்த அற்புதமான புலர்காலை பொழுதில் பசுக்களெல்லாம் தன்னுடைய தாயை நோக்கி, கன்றுக்குட்டியை நோக்கி, பசுக்கூட்டத்தை நோக்கி பாலருந்த செல்கிறது. திருக்கோயில்கள் தோறும் மணியோசை, இல்லம் தோறும் தூபதீப ஆராதனை. இந்த மகிழ்ச்சி பொங்கக்கூடிய அற்புதமான வேளையிலே அருள் நேர பகுதியை நாம் கண்டு கேட்டு ரசித்து வருகின்றோம். உங்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க ஒவ்வொரு நாளும் அருள் நேர பகுதியினுடைய சுவை வாய்ந்த பகுதிகளை தொகுத்து வகுத்து ஜெயா தொலைக்காட்சி ஆன்மீகம் யூடியூப் சேனலில் நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்குற மாதிரி பதிவு செய்கிறோம். பாருங்கள், பலருக்கும் ஷேர் பண்ணி பரப்புங்க. இன்றைக்கு 68வது பீடாதிபதி ஜெகத்குருவினுடைய சில அதிசய அற்புதங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மண்ணுலகத்தில் மகத்துவங்களும் பெரிய பெரிய அதிசய அற்புதங்களையும் செய்த மகான்கள் உண்டு. ஆனால் பிறர் மனம் கோணாமல் இந்த மண்ணுலகத்தில் சனாதன தர்மத்தையும் இந்து சமயத்தின் பெருமையையும் இறை மாட்சியையும் வளர்த்த பெருமைகளில் முதன்மைக்குரியவர் நம்முடைய காஞ்சி பீடாதிபதி 68வது பெரியவா. அந்த ஜெகத்குருவினுடைய சிறப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு மதிய வேளை பீடத்தில் உட்கார்ந்துருக்கார் மடத்தில். ஒரு பெரிய மனிதர் வந்தார், நமஸ்காரம் பண்ணிக்கிறார். என்ன திருப்பதிக்கு புறப்பாடாங்கிறார். ஆமாம் சாமிங்கிறார். அலமேலு மங்காவுக்கு திருக்கல்யாண உற்சவம் பண்ண போகிற போல். ஆமாம் சார். எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுறியா? பெரியவா உத்தரவு. நம்ம சென்னைக்கு பக்கத்தில் வேடந்தாங்கல்னு இருக்குது. அந்த வேடந்தாங்கலுக்கு பக்கத்தில் வையூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு பாழடைந்த பெருமாள் கோவில் இருக்குது. அங்கே நிறைய பேர் வர்றதுக்கு யோசிக்கிறா. பெருமாளுக்கு வெளிச்சமே பத்தலை. அந்த கோவிலை போய் நீ சம்பரோக்ஷணம்னா வைணவத்தில் கும்பாபிஷேகம். அதுக்கு முதல்ல நீ கோவிலை சுத்தப்படுத்தி ஒரு விளக்கு போட்டு வாயேன். திருப்பதிக்கு போகிற காசை வையாவூருக்கு கொண்டு போய் செய்ய. அதுக்கப்புறம் அவர் மறுக்க முடியுமா? நேராக வையூருக்கு போகிறார். எங்கே? சென்னைக்கு பக்கத்தில் வேடந்தாங்கல், வேடந்தாங்கலுக்கு பக்கத்தில் வையூர் போய் பெருமாள் கோவிலை கண்டுபிடிச்சி திருப்பதிக்கு திருக்கல்யாண உற்சவத்துக்கு 1967 சேர்த்து வச்ச பணத்தை எடுத்துகிட்டு போய் செப்பனிட்டு தீபம் போடுறாரு. கோவிலுக்கு பொலிவு பறந்தது, வளர்ச்சி தொடங்குது. பிற்காலத்தில் குடமுழுக்கே நடைபெற்றது. அந்த ஊருக்கு பேர் தான் திருவையாவூர் பெருமாள்னு வேறு பேர் உண்டு. ஒரு வார்த்தை பெரியவர் சொல்கிறார், இந்த பெருமாளுக்கு நீ செஞ்சின்னா அந்த பெருமாள் உன் வீட்டுக்கு வருவார்ரா, இந்த பெருமாளுக்கு நீ செஞ்சின்னா அந்த பெருமாள் வீட்டுக்கு வருவார்ரா. எப்படி எண்ணம் பாருங்கள். ஒன்றும் இல்லை சார், முசிறி அக்ரஹார தெருவில் சிவன் கோவில் அர்ச்சகர் நான் ஒரு முறை பதிவு செய்திருக்கேன். எப்படி வைணவ சைவ பேதம் இல்லாதவருங்கிறதுக்கு சொல்கிறேன். தினசரி அந்த திருக்கோவில் அர்ச்சகருடைய மனைவி பெரியவாளுடைய பக்தர். இப்போ நம்ம நாடு முழுக்க அனைவரும் அர்ச்சகர்களாகலாம்னு எல்லாரும் அப்படி கொடி பிடிக்கிறோம், கோஷம் எழுப்புகிறோம், எல்லாம் மகிழ்ச்சி. அர்ச்சகருடைய வாழ்க்கையை பற்றி யாருமே சிந்திக்கிறதில்ல. நம்ம போடுற தட்டு காசை வச்சு தான் அவன் வாழ்க்கை ஃபுல்லாக வாழ வேண்டியிருக்கு. அர்ச்சனைக்கு 50 ரூபா கொடுத்தோம்னா 1000 கேள்வி கேட்குறோம். அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு கிடையாது, போனஸ் கிடையாது, இன்சென்டிவ் கிடையாது, செல்ஃப் அப்ரைசல் கிடையாது, எதுவும் கிடையாது. தன்னுடைய வேர்வை துளிகளை 1/2 மணி நேரம் கர்ப்பகிரகத்தில் நின்று அபிஷேகம் பண்ணி தூபதீப ஆராதனை செய்து அன்னப்பிரதாசனம் பண்ணி பிறகு அவங்க அன்னம் உட்கொள்ளுவாங்களே, அதை தினசரி செஞ்சு பார்த்தா தான் என்னன்னு தெரியும். நம்ம வசதியான கோவிலை வச்சு கணக்கு போட்டுடுறோம். திருக்கோயிலுக்கு தீபம் ஏற்ற முடியாத கோவில்கள்லேயும் தான் சொந்த செலவில் அன்னத்தை வச்சு ஆற்றுலேருந்து கொண்டு வந்து மடப்பள்ளிக்கு பதிலாக நேவேதியம் என்ற பட்டாச்சாரியாரை தெரியும், சிவாச்சாரியாரை எனக்கு தெரியும், குருக்கள்களை தெரியும். ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் பரம்பரைக்கே அந்த குலத்திற்கே நம்ம ஒரு பெரிய சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும். இதெல்லாம் பல பேர் சொல்கிறதில்ல, சொன்னால் பயப்படுறாங்க.
எல்லாரும் எல்லாமும் பெறலாம், தப்பு கிடையாது. அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்த செய்தி, இந்த முசிறி சிவன் கோவில் அர்ச்சகருடைய மனைவி அழறா. ஒரே ஒரு பெண் குழந்தை, 63. நான் சொல்கிறது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 60, 65, 70 வருஷத்துக்கு முன்னாடி. தட்டில் என்ன விழுந்திருக்கும் காசு, அதை வச்சு குடும்பத்தை நடத்தவே கஷ்டம். பொண்ணு வயசுக்கு வந்துட்டா, திருமணம். திடீர்னு பார்த்தா ஸ்ரீமடம் கட் பண்ணா. செங்குந்த முதலியார் அமைப்பு ஒருத்தர், எந்த கைத்தறி நெசவு உலகம் முழுக்க எக்ஸ்போர்ட் பண்ணுறவர், எந்த தறி புதுசாக மாடல் போட்டாலும் பெரியவாட்டை கொண்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிட்டு போவார். உள்ளே வந்து நமஸ்காரம் பண்ணுறார், எனக்கு ஒரு உபகாரம். முசிறியினுடைய அக்ரகாரத்தை அட்ரஸை கொடுத்து, அந்த குழந்தைக்கு பேர் அலமேலு, அவள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுன்னு உள்ளே போயிட்டார். பெரியவா சொன்னால் உத்தரவுன்னு போய் ஜாம்னு 63 கல்யாணம் முடித்து வந்துட்டு நமஸ்காரம் பண்ணுறார். மாமிக்கு தாரையாக அழுக, பெரியவாளை பார்த்ததில்லை. இப்படியெல்லாம் நம்ம வீட்டில் நடக்குதே, அனுகிரகம். ஒரே ஒரு வார்த்தை தான் பெரியவர் சொன்னார், அந்த அலமேலு கழுத்தில் தாலி ஏறினா அலமேலு மங்காவே சந்தோஷப்படுவாடா. அந்த அலமேலு கழுத்தில் தாலி ஏறினா அலமேல் மங்காவே சந்தோஷப்படுவா. சமூகத்தின் விளிம்பு நிலை மனிதர்கள், பொருளாதாரத்தில் துவண்டிருப்பவர்கள், இறை பக்தியால் வாழ்க்கையில் மேலே வருவதற்கு தன்னை கரைத்த ஒரு ஞானிகளுக்கெல்லாம் ஞானி மகா பெரிய சுவாமி. ஒன்று சொல்லட்டுமா, இந்த நாட்டில் 8வது வள்ளல், கொடை வள்ளல்னு நம்ம கொண்டாடிய எம்ஜிஆர் இறந்த போது காமாட்சியினுடைய திருத்தலத்தில் மோட்ச தீபம் ஏற்றியவர் பெரியவா. சில பேர் போய் கேட்டால் இது தர்மமா, இது தர்மமானு கேட்டார். யாருக்கும் இந்த செயல் செஞ்சதில்லை பெரியவா. ஒத்த வார்த்தை சொன்னார், தர்மம் போயிடுத்து, அதனால தான் தர்மத்துக்கு விளக்கு போட்டேன். தர்மம் போயிடுத்து, அதனால தான் தர்மத்துக்கு விளக்கு போட்டேன். அப்படியே கட் பண்ணுங்க. கலவை முகாம் பெரியவாளை பார்க்க இந்த நாட்டினுடைய கதர் சட்டை மனிதர் போய் காமராஜர் வழிபட்டு நிற்கிறார். 1.5 மணி நேரம் விழிகள் மட்டும் பேசியது. என்ன வேணும்னு கேட்குறார் குறிப்பால். அதுக்கு காமராஜர் சொல்கிறார், இந்த மண் சேமமாக நல்லா இருக்கணும் அப்படிங்கிறார். உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது, மக்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்கிறார். மறுநாள் பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் சொல்கிறார், இனிமேல் வர்றவன்லாம் என்னைய வியந்து பேசுகிறத நிறுத்துங்க. நானாவது அரசியல்வாதி, இதை அனுபவிக்கிறேன். நானாவது காரில் போகிறேன், 2-3 பேர் காப்பி தண்ணியெல்லாம் வாங்கி தரீங்க. காவி உடை உடுத்தி ஒரு அரண்மனை மாதிரி இருக்க வேண்டிய மகான் ஒரு குடிசைக்குள்ளே இருந்துட்டு 50 அடக்கி எளிமையோடு உலகத்துக்காக வாழ்கிறார்ல, எளிமையின் அடையாளம் பெரியவா, போய் பாருங்கள். சொன்னது காமராஜர், சாட்சி என்கிட்ட இருக்குது, புத்தகம் இருக்குது. இப்படிப்பட்ட மனிதர்களால் கொண்டாடப்பட்ட அந்த மகானை நினைப்பதும் கேட்பதும் பேசுவதும் ஆனந்தத்தின் ஆனந்தம். மீண்டும் நாளை காலை ஜெயா தொலைக்காட்சியில் ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம். எங்கள் குழுவினரோடு சிந்திப்போம்.